நான் எப்போதுமே வராகி அம்மனுக்கு இரவு நேர பூஜை தான் பண்ணுவேன். ஏன்னா அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது இரவு நேர பூஜை. அதனால அந்த டயத்துல தான் நான் பூஜை பண்ணுவேன். எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அந்த விஷயத்துக்கான முயற்சி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் வராகி அம்மனை கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது வெற்றி அடையும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வராகி அம்மனை கும்பிட போகிறீங்கன்னா வரப்போகிற வளர்பிற பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சிலை இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மனை நினச்சி நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சால் போதும். ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி பஞ்சமுக விளக்கு ஏற்றி வையுங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அம்மனை நினச்சி நீங்கள் தொடர்ந்து வளர்பிற பஞ்சமி மட்டும் நீங்கள் வழிபட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வளர்பிற பஞ்சமி, தேய்பிற பஞ்சமி இது ரெண்டுமே நீங்கள் வழிபட்டு வரலாம். கோவிலில் நிறைய பேர் தேங்காய் தீபம் போடுவாங்க. ஒரு வாழை இலையிலே பச்சரிசியை வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் ரெண்டாக உடைச்சிட்டு அதில் மஞ்சள்